துடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி கொடுப்பதற்காக கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு தான் தெய்வம் சென்றிருக்கிறது. சுட்டப்பட வேண்டுமா சுடாதப்பட வேண்டுமா என்று அறிவுக்கண்ணை சுட்டி காட்டியவர் ஆரம்ப காலத்திலே. அன்று முருகப்பெருமானால் அவ்வை பிராட்டிக்கு அறிவுக்கண்ணை சுட்டி கொடுத்தவள். அதனாலதான் அவ்வை பிராட்டியோட பாடுகிறார் பாருங்க. நினைத்த மாத்திரம் கைப்பாடக்கூடிய வல்லமை யாருக்கு? அவ்வைக்கு உண்டு, கம்பருக்கு உண்டு. கம்பருக்கு இருந்து கலைவாணி பணி மூலமாக இருந்தது. அதனாலதான் கம்பர் நினைச்ச நேரத்துல கவியை பாடினார். கலைவாணி தாயே எனக்கு அருள் புரியுங்கன்னு சொன்னா உடனே கவி வரும். தெய்வம் அருள் புரியாச்சா? அது மனிதர்களா பாட முடியுதா? மனிதர்களாக பேசிய விடிய வச்சிருவீங்க. நான் கண்டு டீயை சாப்பிடணும் கொஞ்சம் நேரம் பேசுறீங்க. சில பேர் இந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க. டீ குடிச்சாலும் சரி குடிச்சாலும் சரி அவங்க ஒப்பிச்சுட்டு இருப்பாங்க. குற்றம் வாழ்க உண்மை பற்றி உன்னிடத்தில் ஒரு சில வரங்கள் கேட்கலாம். என்னன்னு மெச்சமகள் வேங்கடா வெண்பாகல பாதிச்சியல் ஜென்மம் எடுக்கவா மச்சா குர்மா கோலா சிங்க வாமா ராமா 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 ஓபள மாவென்ற பரந்தாவின் புகழை அனைத்திலுமே பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் எங்களிடத்திற்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிற சுவாமி. உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடுகை துளைத்து 7 இடலை பொட்டி குறுகத்தரைத்த குரல் என்றும் அணவை துளைத்து 7 இடலை பொட்டி குறுகத்தரைத்த குரல் என்றும் அவையும் இடைக்காடனும் ஐயன் திருவள்ளுவரின் வாய்மொழி கிணங்க 1.25 அடியிலே 7 இஸ்ரேலிய மீது திருக்குறளுக்கு வரிகட்டுவது போல் தாங்களும் இந்த சிறிய பெண்ணுக்கு நல்ல புகழை சேர்க்க வேண்டும் என்று என் கரம் கூப்பி சிறந்தாத்தி கேட்கிறவர்கள் சுவாமி. இனிது இனிது ஏகாந்தம் இனிது ஆதியை தொழுதல் அறிவினர் சேர்தல் அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே. பாருங்களே, அறிவாளிகளை ஞானஸ்தர்களை பெரியவர்களை நினைவிலும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், கனவிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் அப்படிப்பட்ட தெய்வ அருள் கடாட்சம் யாருக்கு பொருந்துகிறதோ அவர்கள் எல்லாம் அப்பொழுது அப்பொழுது அப்பைக்கப்ப நம்ம மனதிலே தோன்றுவார்கள், கனவிலே தோன்றுவார்கள். ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். தீமை நடக்க போகிறது என்றால் அதற்கு ஒரு அறிகுறியை கொடுப்பாங்க. ஆனா நன்மைகள் பிறக்க நீங்க அருமையா சொல்லிருக்கீங்க. 10 அவதார கதாநாயகன் பரந்தாமணி மூளை பாடக்கூடிய தாங்கள் எங்களிடத்துக்கு வந்து இரட்டிற்கு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எவ்வளவு அழகா நீங்க இந்த இடத்துக்கு பங்களிப்பா கொடுத்துருக்கீங்க பாருங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சிங்க. அதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஏன் அதை சொல்றேன்னா, இதை முன்னோர்கள் நீங்க சொன்னீங்க கடுகை துளைத்தியல் இடை போட்டி குருவத்தரித்த குரல் என்றும் அணுவை துளைத்தியல் இடை போட்டி குருத்தரித்த குரல் என்றும் குருதத்தரித்த குரல் தான். 1.25 அடி உலகத்துல 1.25 அடிக்க போறோம். யாரும் 1 அடி 1 அடி 1.5 அடி யாரும் எழுதிருக்காங்களா? முதலும் கடைசியுமாக அவர் தான் 1.25 அடி அப்படின்னு ஒண்ணு எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஒரு வார்த்தையிலே ஒரு வார்த்தைக்கு அர்த்தங்கள் கொடுத்து ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு விளக்கம். அதெல்லாம் புதுமொழி, பழமொழி, முதுமொழி அப்படின்னு ஒவ்வொரு மொழிகளுக்கும் ஒவ்வொரு விதங்கள் சொல்லுவாங்க. ஆனால் மனிதன் மனிதனுக்கு சொல்லப்பட்ட நூல் திருக்குறள் என்றும் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் என்றும் அழகாக இதை விளக்கமாக கொடுத்திருக்கிறார். இப்படி எல்லாம் நீங்க பேசும்போது சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அவர் எழுதுகிற பெரிய விஷயம் கிடையாது, எழுதியதை வெளிக்கொணர்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தார்கள். அவங்க முக்கியமானவங்க. ஏன்னா திருவள்ளுவர் எழுதினால அரங்கேற்றம் செய்து வைத்தவர் யார் அப்படின்னா அவை பிராட்டி அதை அரங்கேற்றம் செய்து வைத்தார். அப்படின்னா திருவள்ளுவரால முடியாத ஒன்றை இவர் செய்து வைத்தார். இந்த உலகத்துக்கு திருவள்ளுவர்னா யாருன்னு காட்ட வந்தவர் யாருன்னா அவை பிராட்டி தான். ஏன்னா திருவள்ளுவர் பிறந்தவர் மொத்தம் 7 பேர். உப்பை உருவை அவை வள்ளியமே அதிகமான கபிலர் திருவள்ளுவர் 7 பேர். இந்த 7 பேர்னாலதான் இந்த சிறப்புகள் வந்ததற்கு காரணம் இருக்கு. அதனால என்ன காரணம்னா, ஒருவருடைய உயர்வுக்கு இன்னொரு அன்று தூணாக இருந்திருக்கிறார்கள். அதை அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அது முதலிடம் கொடுத்திருக்கிறார்கள். அதனால அவர் தூணாக இருந்து அதை காப்பாற்றி இன்னைக்கு வெளியில திருவள்ளுவர்னா யாருன்னு கொண்டு வந்திருக்கிறார்கள். அது அன்னைக்கு இன்னைக்கு வரலாம். ஒருத்தருடைய உயர்வுக்கு இன்னொரு காரணம். உதாரணம் பாருங்களேன், யார் யாரோட சேர்ந்த சிறப்பு, யார் யாரோட சேராவிட்டால் சிறப்பில் இருந்து முன்னோர்கள் கவி மூலமாக சொன்னதை அருமையாக சொல்லுகிறார்கள். மாடியில்லாத வாழ்வும் மதியில்லாதவன் வாணிபமும் நல்ல நாடில்லா நடத்தும் செங்கோமையும் கூடு குழுவில்லாத வித்தையும் குணமில்லாத பெண்டும் முருந்தில்லாத வீடும் இழங்க. இதெல்லாம் இல்லைன்னா நல்லா இருக்காது. இந்த முன்னோர்கள் சொன்னதை சுந்தர புலவரில்லா தோல்சபை சுதரில் வாழ்வி தந்தைகளில்லா வீணை தரமில்லா மங்கை போலாம் என்று ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தாதான் எல்லாத்துக்குமே சிறப்பு என்பதை அழகாக எடுத்து சொல்லிருக்காங்க. வள்ளிநாயகம் தாங்கிறது ஒரு சிறு விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? வாதி பிரதிவாதி. ஆமா, வாதி பிரதிவாதி. நீங்க வாதியா இருக்க, நான் பிரதிவாதியாக இருக்க வேண்டும். நான் வாதியா இருக்க, நான் பிரதிவாதியாக இருக்க வேண்டும். இதான் வாதி பிரதிவாதி. ஆமா, நீங்க பேசணும், நீங்க உள்வாங்கிக்கணும். என்ன காரணம்? தகுந்த பதிலை கூறுவதற்காக நான் பேசணும், நான் உள்வாங்கிக்கணும். என்ன காரணம்? தகுந்த பதிலை கூறுவதற்காக
எதற்காக? அதுக்கு தான் வாதி பேசுறீங்க. ஆமா. நீங்க பேசுறீங்க, பேசுனேன். பேசிட்டு இருக்கீங்க. ஆமா. நான் ஏதாவது குறுக்க பேசல. பேச மாட்டேன். ஏன்? நான் மட்டும் இல்ல, எந்த அதிகாரியும் குறுக்க பேச எந்த மாட்டேன். அறிவாளனா அப்ப நாங்களே யாரு? ஏன் அடி இங்க முட்டா? பாருங்க, தேவையில்லாம பேசுற வேலை வச்சா சரியா? என்ன அடி முட்டாளு பேசுறீங்க? யார் இருமாட்டேன், யாரு தேவையில்லாம பேசுனது? நீ தேவையில்லாம பேசுனியா இல்ல நான் தேவையில்லாம பேசுறேனா? நீ தேவையில்லாம பேசுற, நான் தேவையில்லாம பேசுறேமா? அடி முட்டாளு பேசுறீங்க? காது செத்தாச்சு, இந்த காதுல வத்தோதுல ஒரு பேசுன பேச்சுக்கு விளக்கம் தெரியும், வக்கு இல்ல, வகை தெரியல, வெக்கமா என்ன முழிக்கிற? முழிய தோண்டி இப்படி முடியுதா? தெரிஞ்சா பேச, தெரிஞ்சா வாய பொத்திட்டு இல்லமா? எவ்வளவு மரியாதையா, அறிவா, அழகா, வாங்க வள்ளினாங்க போங்க வள்ளினாங்க உங்கள்ட்ட ஒரு சில விண்ணப்பம், மரியாதை ஒன்று பேசிட்டு இருக்கீங்க. மரியாதை எவ்வளவு உனக்கு? இப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு மரியாதைன்னா என்னன்னு? தேவையில்லாம பேச முடியாது. வந்திருக்கு நாடுது அவர்கிட்ட மரியாதையா பேசணும். அவங்களாம் பார்க்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். கையை காட்டினாரா? ஏமா அப்படியே கை காமிச்சா சரி, இனிமேல் அப்படிலாம் கையை காமிக்க கூடாது. கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அப்படிலாம் கையை காமிக்க கூடாது. கண்டிக்கிட்டேன். ஒரே அடி அடிச்சு இந்த மூக்கு உள்ள வைக்கிறேன். நாரதனை எப்படி எல்லாம் அடிக்காதீங்க, மூக்கு உள்ள வச்சு அப்படி இல்லை கண்டிக்கிறீங்களா? இப்ப தெரியுதா? சொல்லுங்க, கண்டிச்சு வைங்கன்னு சொல்றேன். இப்படி கையை காட்டுதா அப்படின்னா என்ன வளர்த்தேன்? வாத்தியார் சொல்லி கொடுத்தாராமா? வாத்தியார் நல்லா சொல்லி கொடுத்துருப்பாரு. மலை மட்டை, ஒரு சில மக்கு மண் மட்டை, மண்ணாங்கட்டி அப்படின்னா சொல்லுவாங்கப்பா. என்ன பொருள் கேட்கறீங்க? கையை காமிச்சா என்ன நடக்குது இங்க பாருங்க. மண்டைய ரெண்டா பொழந்து விடுவாங்களாம். அப்படின்னா பொழச்சு விடுவாங்களாம். அப்படின்னா உண்டு இல்லைன்னு பண்ணி விடுவாங்களாம். செஞ்சுருவாங்களாம். நீங்க தான் விவரம் கேட்டீங்க, அதுக்கு விவரம் சொல்றேன். அப்படி அங்கிட்டு கோவப்படாம இங்க கோவப்படுறீங்களா? விவரம் அவர் அதுக்கு மேல சொல்றாரு. விவரம் சொன்னதுக்கு தப்பா? அதுக்கு விவரம் அப்படி கிடையாது. என்ன வேலைக்கு வந்து காவலுக்கு வந்திருக்கீங்க? நீங்க என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க? இந்த மாதிரி பேசுறது பிடிக்கவே முடியாது. இந்த மாதிரி பேசுற பார்க்க முடியாது, பேச முடியாது. என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க? என்ன பதில் சொல்ல மாட்டேனா? நீங்க கேட்டுனா பதில் சொல்லாம இருந்தானா? என்ன வேலைக்கு வந்தனா அந்த வேலைக்கு பதில் சொல்லுங்க. நான் காவலுக்கு வந்திருக்கேன். நீங்க என்ன வேலைக்கு வந்தா சொல்லுங்க முதல்ல. ஒரு பதில் முடியுதா? பதில் முடியாது. நான் அடுத்து என்ன நடக்கும்ங்கறத கேட்க வரேன். நான் காவலுக்கு வந்திருக்கேன். நீங்க என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க அதை சொல்லுங்க சாமி. அறிவு நம்ம சோறு தான். நீங்க வேற எதுவும் நீ என்ன பேசுறத காதுல வாங்க மாட்டீங்க. நீ அப்படி குருதி மாதிரி பேசிக்கிறீங்க. நான் என்ன பேசுறேன் முதல்ல காதுல வாங்குமா? உனக்கு கேட்க முடிஞ்சோன்னா அதுக்கு என்ன கேட்க போறீங்க எதிர்பார்த்துக்கணும். ஒண்ணு செஞ்சா அது அடுத்து என்னப்பா எதிர்பார்க்கணுங்க. அவர் என்ன கேட்டாரு? திருப்பி நீங்க என்ன சொன்னா என்ன வேலைக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டாரு. நீங்க என்ன சொன்னீங்க? நான் காவலுக்கு வந்திருக்கேன்னு நல்லா தெளிவா சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்களா? திருப்பி என்ன கேட்டீங்க? நீங்க என்ன வேலைக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். அது தவறு. அப்படி கேட்க கூடாது. என்ன பழக்கம்? நீங்க என்ன வேலைக்கு வந்திருக்கீங்கன்னா உங்கள்ட்ட சொல்லணுமா அவசியம்? அவர் பெரியவர் கேட்கலாம். ஆளப்பாரு ஆளு அது எப்படி கேட்கலாம்? அவரை பார்த்து என்ன வேலைக்கு வந்திருக்கீங்கன்னா அவரே வேலை வெட்டி இல்லாம தான் ஊர் ஊரா சுத்துறாரு. ஐயா நம்ம கேட்டாங்களா எனக்கு வேலை இருக்கா, வெட்டி இருக்கா, எதுவும் இருக்கா இல்லைன்னு? வேலையை பாருப்பு. நான் வேலை வெட்டி இல்லாம சுத்துறேன் இல்ல வேலையோட சுத்துறேன். வேலையை பாருப்பு. நீங்க தான் சொல்றீங்க, அப்புறம் நீங்களே கோவப்படுறீங்க. என்ன வேலைக்கு தெரியுமா? உண்மையை சொன்னா நான் கலகம் பண்ண வந்திருக்கேன். கலகம்? நான் காவல் காக்க வந்திருக்கேன். யாருக்காக காவல் காக்க வந்திருக்கேன்? எம்பெருமான் முருகப்பெருமானுக்காக காவல் காக்க வந்திருக்கேன். நீங்க யாருக்காக கலகம் பண்ண வந்திருக்கீங்க? இதுல இந்த மாதிரி புரியல. இந்த மாதிரி பேசுறது சுத்தா முடியாது. திருப்பி நீங்க யாருக்காக காவல்? என்ன பேசுறது? தொண்டு பண்ண வந்திருக்கேன் நான். துண்டு? நான் கூட தொண்டு செய்ததெல்லாம் செய்வதற்கேன். எம்பெருமான் முருகப்பெருமானுக்காகவே தொண்டு செய்வதற்காக வந்திருக்கிறேன். கரகத்தை பாடுற கரகத்தை தொண்டு கொண்டு வந்திருக்கேன். கரகத்தை என்ன தொண்டு கொண்ட அறிவு வேணும், இல்லைன்னா அனுபவம் வேணும். ஆண்டை உனக்கு அனுபவத்தையும் கொடுக்கல, அறிவையும் கொடுக்கல. அப்படி உங்களுக்கு மாதிரி ஐயா நீ பேசாம இருப்பா. ஐயோ நாராயணா, உங்க அப்பனுக்கு இல்லாத தொண்டு, உங்க அம்மாவுக்கு இல்லாத தொண்டு, நாட்டு மக்களுக்கு இல்லாத தொண்டு, மன்னனுக்கு இல்லாத தொண்டு
உனக்கு நான் தொண்டு ஒண்ணு வந்து மண்டு தொண்டு ஒண்ணு அந்த மண்டு ஆளை பாடுற தொண்டு ஒண்ணு வந்துருக்காங்க. பொதுநல தொண்டன் அப்படின்னு எனக்கு ஒரு பேர் இருக்கு. பொதுநல தொண்டி அப்படின்னு உனக்கு ஏதாவது பேர் இருக்கா? பேர் இருக்கான்னு கேக்குறேன். தொண்டின்னு ஊர் இருக்கு. தொண்டின்னு பேர் இருக்கா உனக்கு? ஏசாமி, நடு இரவில் சிவனடியராக வந்த சிவபெருமானுக்காக நெல்லறுத்து தன் வீட்டு குறையை விறகாக்கி நடு இரவில் உணவு சமைத்து கொடுத்தாரே இளையான்குடி மாரநாயனார், அவர் செய்தார் மிகப்பெரிய தொண்டு. நீங்க என்ன பெரிய புள்ளாத தொண்டு செஞ்சிருக்கீங்க? இதுல உங்களுக்கு பொதுநல தொண்டுன்னு வேற பேரெல்லாம் வச்சிருக்காங்க. கணவன் கொண்டு வந்து கொடுத்த 2 மாங்கனியை மனைவிடத்தில் கொடுக்க, ஒரு மாங்கனியை சிவன் அடியாக வந்த சிவபெருமானுக்கே கொடுக்கிறார். இன்னொரு கனி இருக்கிறது. கணவன் வருகிறார், கனி கேட்கிறார். மீத இருந்த ஒரு கனியை அறுத்து வைத்தால் மனைவி. சாப்பிட்டவள் இன்னும் ஒரு கனி எங்கே கேட்க, ஆகா சிவபெருமானே, தாங்கள் அடியாருக்கு கொடுத்து விட்டமே, என்ன செய்வது? கையை எல்லாம் சிவன் கனி கொடுக்கிறார். அறுத்து வச்சா சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே என்ன அந்த கனி அந்த கனி மேலும் சுவையாக இருக்குது. எப்படி கிடைத்தது என்று கேட்கும் பொழுது சிவன் கொடுத்தார். சிவன் எப்படி கனி கொடுப்பாரு? என் கண்முடி கொடுத்துச்சு. சிவனிடம் கையை ஏந்துகிறார், கனி கொடுத்தார். அப்பொழுதுதான் பார்த்தாட்டவன், நீ தெய்வப்பிரன் உன்னோடு இருக்க மாட்டேன் என்று போனான். கோமலவள்ளி திருமணம் வச்சா மாண்டியவன் நல்ல போய் பிறந்த மகளுக்கு தனது மனைவியர் புனிதவதினு பேர் வச்சான். மனைவி என்ன செஞ்சா? தன் கணவனுக்கு கிடைக்காத உடம்பு எதுக்கு இருக்கு? சிரித்தால் தலையிலா நடந்து சிவனை பார்க்க போனான். சிவன் அம்மை என்று அழைத்தார். காரைக்கால் அம்மையா அவர் செஞ்சார் தொண்டு. நீ என்ன பொல்லாத தொண்டு பண்ணிருக்க மண்டு. தன்னை கொல்ல வந்த பகைவன் போலியான சிவ வேடம் அணிந்திருக்கான் என்று தெரிந்து கூட அவனை கொல்லாமை தன் உயிரை மாய்த்துக் கொண்டாரே மேய்ப்பொருள் நாயனர், அவர் செய்தார் மிகப்பெரிய தொண்டு. நீங்க என்ன பெரிய புள்ளாத தொண்டு செஞ்சிருக்கீங்க? இதை உங்களுக்கு பொதுநல தொண்டு வேற பேர்ல வச்சிருக்காங்க. நீ எதுக்கு கைதுட்டுக்கிறீ? எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காங்க. எது? போலிச்சாமியான்னு தெரிஞ்சும் அவர் உயிரை கொள்ளாம தன்னுடைய உயிரை மாத்திக்கிட்டாருன்னா பெரிய விஷயம் இல்லையா? அதனால கைதுட்டீங்களா? ஆமா, விஷயம். இத பாருங்க, நீங்க இன்னமும் விவரமா பேசுவீங்க. ஒரு மனிதனுக்கு கை இல்லைன்னா வாழ்ந்துடலாம், கால் இல்லைன்னா வாழ்ந்துடலாம், கண் இல்லை என்றால் வாழ முடியுமா? தின்னப்பன் என்று சொல்லக்கூடியவன் சிவனுக்காக பணிவிடைகள் செய்து கடைசியில சிவன் சோதித்தார். கண்ணீர் உதிர வர செய்யும் பொழுது கண்ணை எடுத்து கொடுத்தேன். இன்னொரு கண்ணில உதிர வர செய்தா, இன்னொரு கண்ணை எடுக்க போகும்பொழுது சிவன் காட்சி கொடுத்து, தின்னப்பா கண்ணை கொடுத்த உனக்கு இன்னொரு கண்ணப்ப நாயனாராக கண்ணை கொடுத்தா கண்ணப்ப நாயனா அவங்க தொண்டு. நீ என்ன பண்ண தொண்டு நீட்ட? ஏசாமி, தன்னை கொல்ல வந்த பகைவனின் நெற்றியில் திருநீர் இருப்பது. என்ன நடக்குதுன்னு தெரியல. என்னப்பா பேசாம எனக்கு நான் வேடிக்கை பார்த்துட்டீங்க? கதை சொல்லுங்க, கை தட்ட வேண்டியானே. என்னங்க கண்ணப்பன் அந்த கதை சொல்றீங்களா? சின்னப்பங்கிறவர் போறாரு வேட்டைக்கு. போற இடத்துல சிவலிங்கத்தை பாக்குறாரு. சிவனுடைய கண்ணில் ரத்தம் வருது. தன்னுடைய கண்ணை எடுத்து வைக்க போறாரு. அப்ப சிவன் தோன்றி இன்று முதல் கண்ணப்பன் ஆகுங்க அப்படின்னு வரம் கொடுக்குறாரு. இதெல்லாம் கேள்விப்பட்டதா, பல மேடையில பார்த்தது. சுவாமி, சாய்ந்த லிங்கத்தை தன் கழுத்தில் கயிறு கட்டி இழுத்து தன் மனைவியின் தாலியை விட்டு சிவ பூஜை செய்தாரே குங்குவே நாயனார், அவர் செய்தார் மிகப்பெரிய தொண்டு. நீங்க என்ன பெரிய பொல்லாத தொண்டு செஞ்சிருக்கீங்க? உங்களுக்கு பொதுநல தொண்டுன்னு வேற பேரு. கேள்விப்பட்டதே இல்லைங்க. அந்த அம்மா சொல்ற பாத்தீங்களா? ஒரு மனிதன் எப்படி வேணாலும் கறி சமைத்து கொடுக்கலாம். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கு, வேற பிள்ளை இருக்கக்கூடாது. அதுவும் தாய் பிடித்துக் கொள்ள தந்தை கழுத்தை அறுக்க, தாய் பிடித்துக் கொண்டால் தந்தை கழுத்தை அறுத்தால் சமைத்து கொடுத்தார். தன் பெத்த மகனவே சமைச்சு கொடுத்தேன். பரஞ்சோதி என்று சொல்லக்கூடிய சிறு தொண்டு நாயனா அணிஞ்ச தொண்டு. நீ என்ன பண்ண தொண்டு பண்ணிட்ட? என்னப்பா வேடிக்கை ஆகுறீங்க? கை தட்டுங்கப்பா. எதுக்கு? நான் சொன்ன கதைக்கு பையன் யாரு தெரியுமா? கரியா சமைச்சாங்கல்ல, அந்த பையனுடைய பேர் என்னன்னு தெரியுமா? அவன் பேர்ல சீராளன். தான் கரியா சமைச்சு கொடுத்தாங்க. நம்ம கேள்விப்பட்டத. அந்த அம்மா படிக்கிற கதை பூரா கேள்விப்படாத கதை. இந்த கதை பூரா கேள்விப்பட்ட கதை. ரொம்ப அருமை. பேசுங்க, நீங்க பேசுங்க. தன்னை கொல்ல வந்த பகைவன் நெற்றியில் திருநீர் இருப்பதை அறிந்து அவனை கொல்லாமல் போராது தன் எதிரியும் உயிரையும் காப்பாற்ற துணிந்தாரே ஏனாதிநாத நாயனார், அவர் செய்தார் மிகப்பெரிய தொண்டு. நீங்க என்ன தொண்டு செஞ்சீங்க? ஏன் எந்திரிச்சு போறாங்க? இல்ல மழை வர மாதிரி ஒரு இடி இடிக்கும், கொஞ்சம் மழை வந்துருமோன்னு பயம். மழை வரல, மழை காத்து வீசுதா? நாங்க வந்திருக்கோம்ல, அப்புறம் எப்படி வரும்? நம்ம வந்திருக்கனாலதான் வரும். இடியில வரைக்கும் வராது.
காலையில 6 மணிக்கு மழை வரும். நாங்க வந்தா 5:30க்கு. எப்படி வேணாலும் அப்படி பேச. நாங்க வந்தா கண்டிப்பா மழை வரும். காலையில் மழை வரும். 5:30க்கு. 5 மணிக்கு வரும். அப்படி சொல்லி எனக்கு சொன்னாங்க. இங்க பாருங்கள, சிறு குழந்தையாக இருந்த ஞான சம்பந்தருக்கு ஆதிபராசக்தி பொற்குணத்திலே ஞானப்பாலை கொடுத்தார். திருஞான சம்பந்தர் அவன் தான். ஏப்பா முதல்ல இந்த மாதிரி இருக்கட்டும். அவன் செய்தா தொண்டு. நீ என்ன தொண்டு பண்ணிருக்க வந்து தேவாரம் என்ற பாடலை பாடி உலகமெல்லாம் சிறப்பித்து சிவபெருமானுடைய அருளை கண்முன் காட்டினாரே. திருநாவுக்கரசர் நாயனர் செய்தார் தொண்டு. நீங்க என்ன தொண்டு செஞ்சீங்க? இயற்கைக்கு மாறாக தன்னுடைய மனைவியை சிவனடியார் பண்ணி அனுப்பினானே. ஏற்படுகிறான் அவன் செய்தா தொண்டு. நீ என்ன தொண்டு பண்ணிருக்க? ஏன் சுவாமி, எம்பெருமான் சிவபெருமானுக்காக வைக்கப்பட்டிருக்கிற பூஜை பொருட்கள் எல்லாமே கீழே விழுந்து விட்டது என்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய கள்ளத்தை விட்டு சிவ பூஜை செய்ய துணிந்தாரே. அறிவட்டான அவர் செய்தார் தொண்டு. நீங்க என்ன தொழில் செஞ்சீங்க? சந்தன கட்டை கிடைக்கவில்லை என்று பாருங்க. தனது கை மொழியவே சந்தனமா கீழே தேய்ச்சி சந்தனமா சாத்தின மூர்த்தி நாயனா அவன் என்ன தொண்டு. நீ என்ன தொண்டு பண்ணிருக்க? எத்தனையோ இசைக்கருவிகள் இருந்தாலும் தன்னுடைய புல்லாங்குழல் ஊசியாலை சிவபெருமான செவிகளுக்கு விருந்தளித்தாரே. ஆனாயனாயனார் அவர் செய்தார் தொண்டு. நீங்க என்ன தொழில் செஞ்சீங்க? சூதாடி வரக்கூடிய பணத்தை பாதி பணத்தை தோட்டவனுக்கும் மீதி பணத்தை வந்து ஆலயம் கட்டினாரே மூர்க்க நாயனா அவன் என்ன தொண்டு. நீ என்ன தொண்டு பண்ணிருக்க? பல சிவ தொண்டுகளை செய்து கடைசி சுந்தரோட கைலாயம் சென்றாரே. பெருமலை குருமா நாயனார் அவர் செய்தார் தொண்டு. நீங்க என்ன தொண்டு செஞ்சீங்க? தண்ணியை ஊத்தி விளக்கி ஏற்றின சிவனுக்காக நபிநந்தியடி நாயனா அவன் என்ன தொண்டு. நீ என்ன தொண்டு பண்ணிருக்க? பல சிவ தொண்டுகளை செய்து தன்னுடைய மூத்த மகன் பாம்பத்தின் இறந்து விட்டான் என்பதை கூட கருத்தில் கொள்ளாமல் வந்தவருக்கு உணவு உபசரிப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய இறந்த மகனை மறைக்க துணிந்தாரே அப்புதியடிகள் நாயனார் அவர் செய்தார் தொண்டு. நீங்க என்ன செஞ்சீங்க? வைத்திருந்த பாலை தன்னை கால் பட்டு விடுங்க. தன்னை காலை வெட்டினார் சண்டீஸ்வரன் நாயனா அவன் என்ன தொண்டு. நீ என்ன தொண்டு பண்ணிட்ட? ஏ சுவாமி, கண்ணே தெரியாமலதா கூட மக்களுடைய சமூக நிலக்கரத்தை மக்களுக்காக குளமெட்டி சிவபெருமானே கண்ணை பெற்றாரே. தண்டியடிகள் நாயனார் அவர் செய்தார் தொண்டு. நீங்க என்ன செஞ்சீங்க? வைத்திருந்த வளரை யாரை விட்டு மதிக்க கட்டினாலே யாரின் கழுத்தை வெட்டி வந்தவன் சிவனடியாக இருந்து தன் கழுத்தை வெட்டத்துனாலே எரிபத்த நாயனா அவன் என்ன தொண்டு. நீ என்ன தொண்டு பண்ணிட்ட? நிறைய பேர் தொண்டு செஞ்சவங்க இருக்காங்க. அதனால சவுடா பேசுற சட்டம் பேசுற நீ ஏழே பாருங்க. பேச தெரியுமா தெரியாதா? பேச தெரியுமா தெரியாதா? பேச தெரியுமா தெரியாதா என்றெல்லாம் நீ போட்டி போடுற வந்து சண்டியத்தனம் பண்ற. என்ன கேட்கிற வந்த உடனே ஒரு மரியாதை வேணா ஒரு நாகரிகம் வேணா ஆளோட மாதிரி மண்டே போல போறான். அப்படி போல என்ன சும்மா நிறைய பேர் தொண்டு போட்டி போட்டு இருந்த உங்க அண்ணனுக்கு வேட்டியா வந்தாலும் விட மாட்டேன். அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? பேசுற நீ அண்ணன் வேட்டி எல்லாம் கட்டுறது இல்ல. கவுச்சர் போடுறதுல கொஞ்ச நாளா உங்க அண்ணன் வந்தாலும் சரி